விட்டுட்டு செம்ம ஜாலியாக இருக்குது. மறக்காமல் ஊருக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கைஸ் இதுதான் வந்து நம்ம வண்டிக்கு நம்ம வாங்கி கட்ட போகிறோம். அதுதான் நம்ம வண்டிக்கு. அது வந்து பொலிரோக்கு வாங்கி கட்ட போகிறோம். சாருங்க பின்னால உங்க மேல ஒரு தனி மரியாதை இருக்குது. மாஸ்க் வாங்குறோம், குறைக்க எல்லா டூல்ஸ் இதுக்கு ஒரு நல்ல லாஜிக் தான். கையில் எடுத்து மாட்டிக்கிட்டு வரலையேன்னு மோதிரம் வாங்கிட்டு வரான்டா அவன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோல்டன் டெம்பிள் இருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள். அப்போ இது என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே போகணும் செப்பல் கட்டி விட்டு தான் போகணும். செப்பல் போட்டேன். என்னது எவ்வளோமே செப்பல் போடுறோம். நானும் இல்லை அம்மா. ஏய் இங்க வாடா. ஏய் நண்பா உள்ள போனா செப்பல் கழட்டி விட மாட்டேன். யாருமே செப்பல் போடல. எப்படி அப்புறம் இந்த இங்கே கழட்டி விட்டு போயிடுவோமா மரத்துக்கிட்ட? அப்படியே இந்த காசு பண்ண இங்க இருந்து எடுத்து அடிப்பான் புடக்கத்துலயே. அப்படி தப்புன்னு அதுக்குள்ள செருப்பு காசு உள்ள போகலடா இருக்கும். டேய் அங்க போறா. டேய் இங்க பாரு போட்டுருக்காங்க. என்னது டூ ஸ்டாண்டுக்கு இந்த செட். அம்மா டேய் ஆமாண்டா பையன் முடிச்சிட்டான்டா. டேய் டேய் இங்க நோ என்ட்ரி கீப் சைலண்ட்னு போட்டுருக்கான். டேய் உங்க 2 பேர்த்துல யார் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இங்க ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் கணக்கில்லை. ஷூ ஸ்டாண்டா வதன்னு எடுத்து கொடுக்குறதா தம்பி? ஷூக்கு முன்ன ஸ்டாண்டு, வாட்டருக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு. கருமம் தம்பி. பில்லா டிக்கெட் வாங்கிட்டீங்களாடா? ஆன் பண்ணு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டன் டெம்பிள் வந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு பூசாரி பல பக்க பூசாரி. ஒரு பூசாரி ஒரு மெயின் பூசாரி இருக்கிறாரு. அவர் மந்திரம் போடுறாரு. அந்த சைடில் சிங் செடி கிடைக்கிறாங்க. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குது. மறக்காமல் ஊருக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஃபுல் வீடியோவில் வேணா உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா மழை வருது. வந்து எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்துட்டோம். சட்டி கொண்டு நனைஞ்சு தான் வீட்டுக்கு போகிறோம். நம்ம அடுத்த எப்படி 4-5 டெம்பிள் இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவை போடுறோம். இது பிரச்சனை இல்லை. இன்னொரு பர்சன் மூஞ்ச அங்கே விட்டுட்டு இருக்கான். நீ விளாக் பண்றா. உன்னோட ரிவ்யூ சொல்றா. கமெண்ட் கைஸ். டேய் அது காது கூட இருக்குடா. இதுதான் வந்து நம்ம வண்டிக்கு நம்ம வாங்கி கட்ட போகிறோம். அதுதான் நம்ம வண்டிக்கு. அது வந்து பொலிரோக்கு வாங்கி கட்ட போகிறோம். பிக்கப்புக்கு
இதை பற்றினா வேறு ஏதாச்சும் நல்லதாக பார்த்து வாங்கலாம். என்ன இருக்குது என்ன வாங்க. இங்க வந்துட்டு இங்க இத்தனை கிச்சன் இருக்கு. ஒரு பிச்சில் இருக்கு. இத்தனை கிச்சன்ல இவனுக்கு வந்து டியோ கிச்சன் வேணுமா? இங்கேயும் சாமியார் தான் கடை ஓனர். நல்ல மனுஷன்டா. தொடச்சிட்டு போங்கடா அதுக்குன்னு. கைஸ் கீ செயின்லாம் இருக்கு கைஸ். நீங்கள் பாருங்க, என் வண்டிக்கு வாங்கி போட்டுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஒன்று வாங்கிடுறேன். கேப்பா இந்த அயன்மேன் இந்த கைக்கு போடுறதா? இல்லடா, காலில் மாட்டுறதுடா. டேய் கார்த்திக் பண்றா. டேய் கார்த்திக் வாடா. நம்ம ஊர் தலைவன் இங்க பாருங்க guys. அல்டிமேட் கைஸ். அவர் இந்தியாவுக்கே பொதுவானவர்டா கைஸ். எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. இல்லை இல்லடா. எது மஞ்சா? கைஸ் அது வாங்கிக்கலாம். அது எவ்வளோன்னு பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு வாங்க கைஸ். அந்த இந்தியா நம்ம வண்டிக்கு கைஸ் சூப்பராக இருக்கும். டேய் இது என்ன தெரியுமா? மசாஜ் பண்றதுடா. ஆமாம், அது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க கையை காட்டு. எங்கள் வீட்டில் இருக்குது. டேய் அப்படி இழுத்து பிடிக்குது. இது ஏன்டா அங்க இருந்து இங்க வந்து வாங்குறீங்க? போங்கடா. கட்சியா கைஸ். ஓ ஷிட், ரொம்ப நாளா தேடி இந்த புக்கிங் இருக்கு. சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக் தான் தேடி அரவிந்த் சாமி தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா. கத்திடா. ஏய் இங்க வர. டேய் பொருளா? எல்லா டூல்ஸ் இது ஓகேவா? டேய் இங்க காட்டுங்க. இது வந்து நம்ம அக்கறாத்துலயே கிடைக்கும். Pokemon. சரி விடுடா. டேய் சரி விடுங்க கை. டேய் இங்க நம்ம ஊர்ல ஊசி மணி பாசி மணிலாம் இங்க பாரு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்க பாரு இது 200 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இங்க பாரு கையில கட்டுறது. போதி தர்மர். இங்க பாரு இது வாங்கிக்கலாம். டேய் அது பிரச்சனை இல்லடா. இங்க வந்து பாறேன், நம்ம ஊர்ல இது வந்து ₹10 தான். இங்க பார்த்தா 200 சொல்லி ஒட்டிருக்காங்க. என்ன கதை? Bro, how much? 170. 170. Okay, okay. இது பிரைஸ் நல்ல வேலைடா guys. ஏய் வாங்கிட்டாங்களா? 150 ரூபாய் நீ எதுல வாங்குற? என் வண்டிக்கு வாங்குற. வண்டி வாங்குற. This flag. Which one do you? சின்னதா பெருசாடா? ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ். Two bike which size bro? Bike, this too. It's This is for bike, bike. and this also. இது how much இது? This one. ಇದು 30 rupees, ಇದು 50. Okay, okay. எனக்கு தேடி ரெண்டு பேரும். அதான் அது வந்து நல்லா இருக்கு. நம்ம வண்டி துணி எடுக்குது. அது லாரி கட்டுறது. இல்ல என்னடா? ஏய் லாரி இல்லடா, 2 வீலர் கட்டுறதுடா. நீ இதே வாங்கிக்கலாமா? நாங்கள் பார்த்து மேலே தெரிக்க ஜாம வண்டி அகமாக இருக்கு. மச்சி மணிடா. ಗುರು ದಿವಾಸ அவங்களும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? சரி flag வேணுமா? வாங்கிக்கலாம். வேணுமா வாங்கிக்கலாம்டா. வேணுமா வேணாமா? டேய் அவ்வளோதான். வாங்கிக்கலான்றதெல்லாம் பேச்சு இல்லைங்க. அவன் தேவலாம ஏதாவது பேசிட்டு இருக்கேன். 50. பர்ஸ் இருந்துச்சா? டேய் பர்ஸ் நான் பார்க்கவே இல்ல. டேய் சி சாருங்க பின்னால உங்க மேல ஒரு தனி மரியாதை இருக்குது. இந்த மாஸ்க் வாங்குறோம் குறைக்க வண்டி போகுதா? வண்டிடா. அது கூட இல்லாம தான்டா என் கூட ஒட்டிட்டு வந்த. அப்படி சொல்லல, தப்பிச்சிட்ட. அது என்ன புரியல? தெய்வம் இருக்குடா. வாடகைக்கு இருக்குடா. வாடகையோ?
அது ஏண்டா டேய் மோதிரம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல லாஜிக்டா. கையில் எடுத்து மாட்டிக்கிட்டு வரலையேன்னு மோதிரம் வாங்கிட்டு வரான்டா அவன். அங்கே பாரு கையை காட்டுறா. என்ன லேடி ட்ரெஸ் இல்லடா நான் சொல்றதுடா. அந்த கேரளாலாம் போட்டுட்டு பண்ணாங்க பாரு அந்த ஊடி ஒரு இது இப்படி கிராஸா அந்த கிராஸ். ஆமா ஆமா அங்க பாரு. பிரைஸ் என்ன வருது கேட்டா தான் தெரியும். கைஸ் நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம மைசூர் போக போகிறோம். சாவி பேக்கில் தான் இருக்குது. இந்த கோல்டன் டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ப்ளீஸ் என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. பார்க்கிங் ஃபீஸ் கொடுக்கணும் 20 ரூபா. ப்ரோ கொஞ்சம் இழுங்க. இல்லைடா விட்டுரு. வா ஏறு. காசு நீ தான்டா கொடுக்கணும். கொடுத்துற கிருபாட்டு போடா வாங்க டக்குதா. எனக்கு ஃபுல்லா வெயிட் பண்றாங்க. காசு வாண்ட தானே கொடுத்தேன். நீ தான்டா முன்னாடி ப்ரோ 3 vehicles. சலுப்பான வாழ்க்கை. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே நிமிஷம்ரா. கைஸ் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மைசூர் போகிறோம். நம்ம வந்து அன்றைக்கி மைசூர் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்க்கல. மைசூர் பேலஸே போகல சொல்ல போனால். இப்போ போயிட்டு மைசூர் பேலஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக சேலம் வந்தோம் வீட்டுக்கு போகிற மாதிரி. ஊருக்குள்ளே தான் மழை பெய்யுதுன்னு வந்து இங்கே ரெயின் கோட்லாம் கழட்டினா இங்கேயும் மழை வந்துருச்சுங்க. எல்லாம் வெளியிலே வச்சுட்டு போயிட்டா லேசாக நனைஞ்சு போச்சு. ஒர்த்தான பிளேஸுங்க கோல்டன் டெம்பிள் வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதியான இடம். ஆனால் இவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. என்ன வாழ்க்கைடா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அது ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். என்னென்னமோ உள்ளே போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லடாக் ஃப்ளாக் வாங்கியிருங்க. இந்த லடாக் ஃப்ளாக் போய் நம்ம எங்கே கட்டுறோன்னா மைசூர் போயிட்டு அப்படியே அழகாக கட்டி ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடுறோம். லடாக் போகலனாலும் என்னோடய வண்டியில் லடாக் ஃப்ளாக் கட்டிட்டுனா எனக்கு ஒரு லடாக்கே போன மாதிரி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லடாக் ஃப்ளாக் வாங்கியிருக்கேன். ஐயோ மழை வேறு நொறுக்குதுங்களே. 2 லடாக் ஃப்ளாக் வாங்கியிருக்கேன். 2 லடாக் ஃப்ளாகில் எனக்கு மட்டும் 2 வாங்கியிருக்கேன். அந்த R15 2 வாங்கியிருக்காங்க. எம்டிக்கு 1 வாங்கியிருக்காங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு லடாக் ஃப்ளாக் கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு ஜம்முன்னு போக போகிறோம். ஐயோ விட்டுட்டு பின்னாடி அவனுக்கு வேடிக்கை பார்க்கலடா. அவனுக்கு எப்படி கிராஸ் ஆகிறானுன்னு கண்ணாடி பார்த்தேன். கண்ணாடியில் பார்த்தேங்க அவனுக்கு எப்படி கிராஸ் ஆகிறானுங்க. திடீர்னு கீழே இறக்கிவிட்டேன் பைத்தியக்காரனாட்டு. நான் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு 2 பேரும் மண்ணை கப்பிக்கிட்டு விழுந்திருப்போம். நானாச்சும் ஏன் விழுறோன்னு தெரிஞ்சு பின்னாடிக்கிறவன் எதுக்கு போய் விழுந்தா கூட தெரியாமல் விழுந்திருப்போம். ரோடு தாங்க கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது. மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த கடைக்கு அந்த ஹோட்டல்கிட்டே மேப் முடிஞ்சு போச்சு. திடீர்னு ஏன்டா கோயிலை காணும் தொலைவிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அங்கே அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எங்கே ப்ரோ கோல்டன் டெம்பிள் போகிற வழின்னு. அப்புறம் தான் அவர் சொன்னார் ஸ்ட்ரைட்டாக போங்க போனார். ஸ்ட்ரைட்டாக போங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தோம். அப்போ அப்படியே முன்னாடியே இருந்துச்சு. இன்னும் நம்ம சாப்பிட்லைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட்ல. காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு
எல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கோம். ஒரு 30 கிலோமீட்டர் கூர்கை தாண்டி வந்துட்டோம். கரெக்டாக கூர்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இது 30 கிலோமீட்டர்ஸ். ரோடே சரியில்லைங்க. இதெல்லாம் ஆஃப் ரோட் வண்டி தான் ஓட்டணும் மாட்டேங்குது. பின்னாடி என்ன வருதுன்னே பார்க்க மாட்றாங்க, அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரோடை கிராஸ் பண்ணணும்னா வைங்க, ஒரு நிமிஷம் நின்றுலாம் இல்லை, கையை நீட்டிட்டு அவங்க பாட்டு எவ்வளோ ஸ்பீடில் வண்டி வந்தாலும் சரி ரோட்டில் பூந்துடுறாங்க. நிறுத்தினா இல்லைன்னா போடா அப்படின்ட்டு போகிறாங்க, முறைக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது? நம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்கோம், டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணால் எப்படி? ஒரு வண்டி போகுதுன்னா அது வழி விட்டு அப்புறம் கிராஸ் பண்ணணும். ஓ, டைல்ஸ் கட் பண்ணுறாங்களா? நான் கூட வண்டி வளைக்குள்ள சத்தம் என்னடா எப்படி வருதுன்னு பார்க்குறேன். ரோடே இல்லைங்க சொல்ல போனால். இப்படி ஆஃப் ரோடு பண்ணிட்டு வைக்கிறாங்களே. பின்னாடி ஆல்ரெடி வெயிட்டு, அப்படியே வண்டி உக்காந்துக்கிட்டு இருக்குமே. ஓய், இது என்னங்க இது ஆஃப் ரோடு? அந்த மடிக்கேரியில் ஓட்டினானுங்க பாரு, எவ்வளோ மண்டல்பட்டியில் டியூக் எடுத்துகிட்டு வரானுங்க, R15 எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் வண்டி குறை சொல்ல, அண்டர் பில்லிலாம் அடி வாங்கிடும்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் வந்து மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. R15 வந்துச்சு, டியூக் வந்துச்சு, ஹீரோ ஹோண்டாலாம் தூக்கி அடி கப்புன்னு தாத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ரோடு பிடிச்சி சால்லுன்னு போயிட்டு இருக்க வேண்டியதாங்க. நம்ம இதுக்கப்புறம் மழை கொஞ்சம் ஹெவி ஆகுது, அது இல்லாமல் கேமராவில் ஸ்பேஸ் இல்லை. நம்ம மைசூர் போயிட்டு விலாக் பண்ணுவோம்.